எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகம் 16 பார்க்க போகிறோம். சரிங்களா? நாகம் 16ல் இதுவரையும் நான் கொடுத்துருக்கிறது 14 வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? பேசிக்லேருந்து எப்படி வீச்சிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். சரி, அப்புறம் நாகம் 16ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக நாகம் 16 வந்து இருக்குது. பல ஊரில் பல பேர் இதை வந்து பண்ணுறாங்க, நம்மளுக்கும் தெரியும். அதை நாம் வந்து காட்டுறோம். சரிங்களா? இப்போ ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தார், நீங்கள் ஏன் உங்களுடைய ஆசானுடைய பேரை வந்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. என்னுடைய குரு வந்து இன்னும் உத்தரவு கொடுக்கல, என் ஆசானுடைய பேரை வந்து சொல்ல சொல்லி. அவர் வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னா நான் என்னுடைய ஆசானுடைய பேரை வந்து நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? இப்போதைக்கு எனக்கு என்ன ஒரு 5000 சில்லற சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இது ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபராக மாறினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னுடைய ஆசானுடைய, ஏன்னா எங்கே போனேன், என்னென்ன பாடங்கள் பழகுனேன், அவங்களுடைய பேர் என்ன, அவங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க, அதோடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். ரெண்டாவது, இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாமே ஸ்போர்ட்ஸாக மாறிடுச்சு. இப்போ போய் நம்ம கம்பை எடுத்து போயிட்டு எங்கேயும் போய்ட்டு ஒரு 100 பேர்த்தோட வந்து யாரும் போர்க்காலத்தில் போய் சண்டை போட போகிறது கிடையாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வடிவமைக்கப்பட்டுச்சு. இப்போ போயிட்டு இது மூலியமாக ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நல்லா இல்லை. சரிங்களா? இந்த படம் அந்த படம் பெருசு, இதை நான் அந்த பூர்வீகமாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க, அந்த பக்குவத்துக்கு வாங்க. சரிங்களா? நல்லது. ஆனால் போர்க்கலையாக பயிற்சி பண்ணாதே, அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக வேலை செய்யும். உங்களுடைய மனசு, உங்கள் உடம்பு, உங்கள் புத்தி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மாடலாகவே பயிற்சி பண்ணக்கூடாது, அதுவும் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த போர்க்கலை அந்த வியூகத்தையும் விட்டுறக்கூடாது. சரிங்களா? போர்க்கலையாக பயிற்சி பண்ணாதே நான் சொன்ன இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உடம்புக்கான அந்த கட்டுப்பாடு, மனசுக்கான கட்டுப்பாடு, அறிவுக்கான அந்த சிந்தனை சக்திகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரி, ரொம்ப பேச வேணாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகம் 16ல் 4வது பாடம் நின்ற நிலை பயிற்சி வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ வரிசையாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாகம் 16 12 பாடத்தை வந்து கொடுக்க போகிறேன். மொத்தம் நாகம் 16ல் 64 பாடங்கள் எனக்கு தெரியும். சரிங்களா? 64 பாடம் இருக்குது. ஆனால் நான் யூடியூப்பில் கொடுக்க போகிறது 12 பாடம். இந்த 12 பாடத்தையுமே நின்ற நிலை பயிற்சியாகவும் நேர்நிலை பயிற்சியும் அந்த ஏறுவரிசை பாடமாக பண்ணக்கூடிய முறை. அந்த மாதிரி முறையில் 12 24 பாடத்தையும் நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? மீதி பாடங்கள் வந்து என்கிட்ட வந்து பயிற்சி பண்ணக்கூடியவங்க கற்றுக் கொடுக்குறதா நம்ம வந்து இருக்கோம். அதை யூடியூப்பில் போட்டாலும் அந்த சண்டை பாடங்கள் கட்டலாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும், அது வந்து புரியாது. நம்மக்கிட்ட கிளாஸில் படிக்கிறவங்களுக்கு அதை வந்து கொடுத்தோம்னா அது வந்து சரியாக இருக்கும். மேபி குரு உத்தரவு கொடுத்து எல்லாமே யூடியூப்பில் போட சொன்னாலும் நான் அது வந்து அதையும் நான் வந்து போட்டுருவேன். சரி, எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்தக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சரி, இப்போ நம்ம நாகம் 16 4வது பாடம் நின்ற நிலை பயிற்சி பார்க்கணும். சரிங்களா? நல்லது. சரி பாருங்க. சரி, இப்போ நம்ம இப்படி நிற்கிறோம். நம்ம கட்டு நிலையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே பேசிக்காக பார்த்தீங்கன்னா சுத்துக்கால் பயிற்சி, பாவலா போகிறது, வீச்சு பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வலது கால் மடக்க நான் வந்து நிற்கிறோம். இப்படி நீங்கள் மறியல் நிலை நிற்கிறோம். சரிங்களா? நிற்கிறோம், வட்டம் போடுறோம். 1 2 3, இது 3 வட்டப்பாவை நிற்கிறோம். 1 2 3 போட்டு 4ல் வந்து என்ன பண்ணுறோம், அப்படி திரும்பி தலையில் ஒரு அடி அடிக்கும். சரிங்களா? நிற்கிறோம். 1 2 3 போட்டு அப்படி காலை மடக்கி மண்டையில் போடுறேன். சரியா? இந்த மடக்கு வந்து ரொம்ப முக்கியம் நின்ற நிலை பயிற்சி. சரியா? பாருங்கள், நிற்கிறேன். 1 2 3 அப்படி இடுப்பை திருப்பி 4. சரியா? பாருங்கள், நிற்கிறேன். 1 2 3 4. சரி, இப்போ 5. ஒரு கம்பை எடுக்கிறோம், மண்டையில் அடித்தாச்சு. கம்பை எடுத்துட்டு ஒரு கீழ் வீச்சு, ஒரு மேல் வீச்சு, மறுபடியும் ஒரு மேல் வீச்சு போட்டு அப்படி வட்டம், ஒரு சர்க்கு கொடுத்து அப்படி ஒரு வட்டம் போட்டு குத்து. இந்த குத்துக்கு பார்த்தீங்கன்னா நத்தை சுருள் குத்தும்பாங்க. நத்தையோடைய ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த சுருள் பார்த்தீங்கன்னா அப்படி ரவுண்டாக வந்து இந்த சங்க சக்கரம் மாதிரி இருக்கும். அப்படி வட்டம் போட்டு அப்படி குத்தி அப்படி இருப்பாங்க. நத்தை சுருள் குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிற்கிறோமா? பாருங்கள், நிற்கிறேன். 1 2 3 4 அப்படி திரும்பி தலையில் அச்சாச்சு. கம்பை இழுத்துக்கிறேன். இப்போ 3 வீச்சை போகிறேன். ஒரு கீழ் வீச்சு, இடுப்பு பாருங்கள் எப்படி திருப்பி இருக்கேன். ஒரு மேல் வீச்சு, மறுபடியும் ஒரு மேல் வீச்சு போடுறப்போ ஒரு சர்க்கு கொடுத்து அப்படி வட்டம் போட்டு அப்படி ஒரு குத்தி இழுத்துக்கணும். இது நத்தை சுருள் குத்து. சரிங்களா? பாருங்கள், இந்த வீச்சை மட்டும் செய்கிறேன். மண்டையில் போட்டாச்சு, இழுத்தாச்சு. கீழ் வீச்சு, மேல் வீச்சு போட்டு ஆடி வட்டம் போட்டு ஒரு குத்து. சரி,
இது பார்ட் 2. பார்ட் 3ல பாருங்கள், சுத்துக்கால் பயிற்சின்னு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து பயிற்சி. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த பயிற்சியை நம்ம வந்து இங்கே போட போகிறோம். நின்ன இடத்துல அப்படி போய் அதே இடத்துல காலை வைக்கிற சுத்துக்கால் அப்படின்னு பேர். சுற்றி நிற்கிறோம், என்ன பண்ணுறோம், சுத்துக்கால் அப்படி வீசி தோள்பட்டில் உருட்டி கொண்டாந்து காலை பாருங்க. இந்த காலை எடுத்த இடத்துலையே கொண்டு போய் திரும்பி வைக்கிற சுற்றி, அது சுத்துக்கால். சரியா? சரி, சுற்றிட்டோம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஒரு சுத்துக்கால் பயிற்சி போட்டு ஒரு கீழ் வீச்சு போட்டு அப்படி நிற்கணும். இந்த நிலையில் நிற்கணும். அப்படியே குத்திட்டு ஆள் ஒரு கட்டு, ஒரு அடி காலுக்கு வரதான் பண்ணுறோம், குத்தி கட்டுறோம், கட்டி உடம்பு திருப்பிக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒரு மேல் வீச்சு போட்டு உள்ளே கொடுத்து எடுத்து பாடத்தோடைய முடியும். அப்படி போய் அப்படி முடியும். சரியா? சரி, இந்த கடைசியாக சொன்னது கொஞ்சம் புரியாது. இந்த சுத்துக்காலில் வந்து நான் சொல்கிற ஒரு வாட்டி நிற்கிறோம். இதை நல்லா கவனிச்சுங்க. நிற்கிறோம், 1, சரியா, 2, 3 குத்தி கட்டு, 3, 4, 5 அப்படி கொடுத்து எடுத்து 6ல் முடிக்கும், 7, 8. சரி, இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொத்தமாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நிற்கிறேன், மரிய நிலையில் நிற்கிறேன். 1, 2, 3, 4. இது பார்ட் 1. இந்த ஸ்டெப்பை செஞ்சோம். இப்போ பார்ட் 2 பாருங்கள். அப்படியே எடுத்துடும். வீச்சு, கீழ் வீச்சு 1, மேல் வீச்சு 2, மேல் வீச்சு போட்டு அது ஒரு சறுக்கு கொடுத்துட்டு வட்டம் போட்டு இந்த குத்து. சரி, இந்த 4 ஸ்டெப்பு பார்ட். இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், பார்ட் 3. சுத்துக்கால் 1, ஒரு மேல் வீச்சு போட்டு ரொம்ப வருங்க மேலே வச்சுக்கோம். சரியா? குத்தி கட்டுறோம். இது 3. அப்படி இந்த பக்கம் ஒரு வீச்சு போட்டு 4ல் பாடத்தை முடிச்சுடுவோம். சரியா? சரி, இப்போ மொத்தமாக ஒரு வாட்டி பாருங்கள், மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப செய்கிறேன்னா, நாகம் 16 ரொம்ப நுணுக்கமாக இருக்கும், புரியாது. திரும்ப திரும்ப இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அது வந்து புரியும். சரிங்களா? சரி பாருங்கள், நான் புரிகிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். அதனால் திரும்ப திரும்ப வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். நிற்கிறோம். 1, 2, 3, 4 இழுத்துக்கிறோம். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அப்படியே நம்ம பாடத்தை அப்படியே நாம் முடிச்சுக்கலாம். சரியா? சரி, நல்லா வேகமாக பண்ணீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் மிருகமான வேகத்தில் அப்படியே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வட்டம் போடுறோம், எடுத்து மண்டையில் போடுறோம். மண்டையில் போட்டோன்னே பாருங்கள், போட்டு அப்படி இழுக்கணும் ஸ்டைலாக. அப்படி ஒரு கீழ் வச்சு மேல் வச்சு அப்படி போய் அப்படி குத்து போட்டு அப்படி குத்தில் கட்டிட்டு அப்படி போய் அப்படி நிற்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறீங்க. 4வது பாடம் நின்று நிலை பயிற்சி. பாருங்கள், பயிற்சி பண்ணுங்கள். நல்லது, நன்றி. கீழே நம்பர் வரும், மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.